நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரச்சாரம் மேற்கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்துள்ளார். மதுரையில் தங்கியுள்ள அவர் தேனி மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் இன்று கலந்து கொள்கிறார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் சென்னை மற்றும் கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே கலந்து கொண்டார். இந்நிலையில் இன்று மீண்டும் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்காக கேரளாவிலிருந்து நேற்றிரவு 10 மணி அளவில் விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அவரை துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம், மதுரை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியன் ஆகியோர் வரவேற்றனர். அங்கிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்ட மோடி பசுமலையில் உள்ள தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். தேனியில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இதற்காக மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தேனிக்கு செல்கிறார். தேனி தொகுதி அதிமுக வேட்பாளரும் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனுமான ரவீந்திரநாத் குமார் மற்றும் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் தொகுதி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் செல்லும் பிரதமர் மோடி பாஜக வேட்பாளர்கள் நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணசாமி ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதையடுத்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை வரும் பிரதமர் அங்கிருந்து விமானம் மூலம் பெங்களூரு செல்ல உள்ளார். முன்னதாக கேரள மாநிலத்தின் கோழிக்கோட்டில் நேற்று மாலை நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், அமைதியின் நிலமான கேரளத்தில் அரசியல் வன்முறையை காங்கிரசும் இடதுசாரி கட்சிகளும் கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். Kerala's culture has come under immense attack from LDF and UDF. Kerala is a land of peace and harmony, but the insensitive communists and Congress have brought a culture of political violence. Several patriotic RSS and BJP Karyakartas have been attacked and killed for serving the people. கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணியும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் பெயரளவில் மட்டுமே வேறுபட்டிருப்பதாகவும், மாநிலத்தை கொள்ளையடிப்பதில் இரு கூட்டணியும் ஒரே மாதிரியாக இருப்பதாகவும் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். 4 தொகுதி இடைத்தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மதுரை வந்த பிரதமர் மோடியை வரவேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த OPS, இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களுக்கும் பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொள்வார் என்றார். கூடிய விரைவில் அறிவிக்கப்படும். ராகுல் காந்தி பிரதமரானால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் தான் ஒரு விவசாயி என்று கூறி விவசாயிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொச்சைப்படுத்தி வருவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். எடப்பாடி பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், கர்நாடகாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி மேகதாது அணை கட்டப்படும் என்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் கலைக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்ததாக கூறினார். இதன் மூலம் ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்ட ராகுல் காந்தி பிரதமரானால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். ராகுல் காந்தி பிரதமர் என்று அறிவித்த அந்த வேட்பாளர் கர்நாடகத்தில் பேசும்போது நான் பாதுகாப்பான முதல் வேலை மேகதாது அணை கட்டப்படும், காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு ரெண்டையும் கலைப்பேன் என்று சொல்கின்ற அந்த பிரதமர் வேட்பாளருக்கு ஸ்டாலின் ஆதரவு. அதே தமிழகம் ஒரு பாலைவனமாகிடும். நம்முடைய ஜீவ நதியா இருப்பது காவிரி நதி நீர். இன்றைக்கு அதை நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகத்தில் பேசும்போது அந்த அணைக்கட்டு சொல்றீங்களே, நீங்க விவசாயிகள் பாதிக்கிறான்னு சொல்றீங்களே, அந்த அணைக்கட்டா விவசாயிகள் நிலைமை என்ன ஆகும்? இதனிடையே மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ராமலிங்கத்தை ஆதரித்து அதன் தலைவர் மு க ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் தான் ஒரு விவசாயி என்று கூறி விவசாயிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொச்சைப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நான் என்றைக்கு விவசாயிகளை கொச்சைப்படுத்தி பேசவும் மாட்டேன், இதுவரை பேசியதும் கிடையாது. நீங்கள் எப்படி விவசாயி, நீங்க விஷவாயு. விவசாயி முதலமைச்சராக இருந்தால் நான் உள்ளபடியே பெருமைப்படுவேன், மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் நீங்க விவசாயிகளையே விஷவாயுவல்லாக இருக்கிறீங்க. அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் கோபப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம். ஆக தன்னை
விவசாயி என்று சொல்லி விவசாயிகளுக்கு அவமானத்தை தேடி தந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதுதானே இருக்கக்கூடிய உண்மை. நான் கேட்கிறேன், விவசாயிகளுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அதை அவர் சொல்ல முடியுமா? அவருக்கு தெரிந்ததெல்லாம் பண விவசாயம். முன்னதாக சிதம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிதம்பரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் திருமாவளவனை ஆதரித்து ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெயலலிதா மரணம், கோடநாடு விவகாரம், பொள்ளாச்சி சம்பவம் ஆகியவை குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். 3 பிரச்சனைகளை, இவ்வளவு பெரிய கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இந்த ஆட்சியில். இதை நாம் எடுத்து சொல்லி இதற்கு பதில் கேட்கிறோம். இது வரைக்கும் வாய் திறக்கல. ஆக அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் விரைவில் மத்தியில் ஆட்சி மாற்றம் வருகிற போது தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வரத்தான் போகிறது. அப்படி வரப்போகிற நேரத்தில் உறுதியாக சொல்லுகிறேன், தெளிவோடு சொல்றேன், திட்டங்களை, சாதனைகளை, மக்களுக்கு வேண்டிய பிரச்சனைகளை நாம் நிறைவேற்ற போகிறோம். அது ஒரு பக்கம். ஆனா அதையும் தாண்டி இந்த 3 விவகாரத்திற்கு யார் யார் துணை இருந்திருக்கிறார்களோ, யார் யார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் பிடிச்சு விசாரிச்சு நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை முதல்ல கொண்டு போய் ஜெயிலில் போடுறது தான் இந்த ஸ்டாலினுடைய முதல் வேலையாக இருக்கும். நரேந்திர மோடி டீ விற்றதை கேவலமாக தாங்கள் கருதவில்லை என்றும், டீ விற்றவர் தற்போது பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு துணையாக நிற்பது ஏன் என்ற கேள்வி எழுப்புவதாகவும் மு.க. ஸ்டாலின் கூறினார். நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட அரியலூர் மாணவி அனிதா உயிரிழந்து 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தேர்தல் நேரத்தில் அவரது பெயர் மீண்டும் எதிரொலித்து வருகிறது. ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்யுமாறு அதிமுக வலியுறுத்தவில்லை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். நான் 10th 12th நிறைய மார்க் எடுத்தேன். எங்கள் அப்பா திருச்சியில் மூட்டை தூக்கி தான் எங்களை படிக்க வச்சார். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு கனவு. ஆனால் இந்த நீட் எக்ஸாம்னு ஒன்று வந்ததுனால என்னால் படிக்க முடியல, அதில் படித்து செலக்ட் ஆக முடியல. நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட அரியலூர் மாவட்டம் குழுமூரைச் சேர்ந்த மாணவி அனிதாவை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்த நீட் தேர்வுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி தோல்வி அடைந்ததால் மாண்டு போனவர்தான் இந்த அனிதா. +2 தேர்வில் 1200க்கு 1176 மதிப்பெண் பெற்றும் நீட் தேர்வில் தோல்வியுற்ற அனிதா மருத்துவ கனவு சிதைந்து போனதால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அவரது பெயர் மீண்டும் எதிரொலித்து வருகிறது. 2017ஆம் ஆண்டு முதல் மருத்துவ படிப்பில் சேர நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் மக்களவைத் தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வை விருப்பமுள்ள மாநிலங்கள் மட்டுமே நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று சேலத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, நீட் தேர்வால் இன்னொரு அனிதாவை சாகவிட மாட்டோம் என்று குறிப்பிட்டு பேசினார். மேலும் நீட் தேர்வு தேவையா என்பதை மக்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்றார். When our discussion for the manifesto was going on, people in Tamil Nadu mentioned to us the name of a young Tamil girl called Anita. They mentioned to us that this brilliant young Tamil girl was forced to commit suicide because of the NEET exam. There is a small line in our manifesto. It says that it will be up to the states to decide whether they want to accept NEET or not. We don't want any more Anitas in Tamil Nadu. You are wise people, you decide if you want NEET or you don't want NEET. சில நாட்களுக்கு முன் கரூரில் பேசிய மு.க. ஸ்டாலின் அரியலூர் மாணவி அனிதாவின் மரணத்தை சுட்டிக்காட்டி பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி காலத்தில் நீட் தமிழகத்திற்குள் நுழைய விடவில்லை என்றும், அதிமுக அரசால் தான் தமிழகத்திற்கு நீட் வந்தது என்றும் குற்றம் சாட்டினார். அரியலூர்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்தில் அனிதா என்கிற ஒரு மாணவி அந்த நீட் தேர்வின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனார. ஆக இப்படி ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய, நடுத்தர குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே பிறந்திருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் மருத்துவர்களாக, டாக்டர்களாக வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு.
இதேபோல அதிமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையிலும் நீட் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்க வலியுறுத்தப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீட் தேர்வு குறித்து புதிய விளக்கத்தை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு தேவையில்லை என்று தமிழக அரசிடமிருந்து தங்களுக்கு கடிதம் வரவில்லை என்றும், நீட் தேர்வை தமிழில் எழுத மட்டுமே அனுமதி கோரப்பட்டது என்றும் கூறினார். நீட் விவகாரத்தில் தமிழக அரசை சமாதானம் செய்து வைக்க முயற்சி செய்வோம் என்றும் அவர் கூறினார். See, the demand of Tamil Nadu people was that NEET should be in regional language so Tamil people get a full chance, which we have accepted and we are implementing. What Rahul Gandhi wants to do, please try to understand and convey to the people of Tamil Nadu. He wants once again to introduce the old system by which managements of medical colleges were taking large amounts of corruption money, capitation fees and giving only the rich people medical seats. நீட் தேர்வால் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நேரத்தில் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. தாங்கள் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் வருகிறது என்பதற்காக தேர்தல் ஆணையம் தங்களிடம் சோதனை நடத்தி வருவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சித் தலைவர்கள் மேற்கொண்ட பரப்புரையை இப்போது காணலாம். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் நீதி மய்ய கட்சி வேட்பாளர் கவிஞர் சிநேகனை ஆதரித்து கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தாங்கள் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் வருகிறது என்பதற்காக தேர்தல் ஆணையம் தங்களிடம் சோதனை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் ஆணையம் ஏவல் ஆணையமாக இருக்கக்கூடாது எனவும் விமர்சித்தார். நாங்கள் செல்லும் இடத்திலெல்லாம் கூட்டம் வருகிறது, இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் ரெய்டு அனுப்புறாங்க எலெக்ஷன் கமிஷன். சரி, நீங்க அப்ப வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசுங்க, ஏதாவது கணக்குதான் பாருங்க, ஒண்ணும் கிடைக்கல சார், லெட்டர் கேளுங்க, இது மாதிரி வந்தவங்க ஒண்ணும் கிடைக்கல லெட்டர் கொடுத்துட்டு போவாங்க, அது அப்புறம் பார்க்கலாம், அவங்க ஜாக்கிரதை போயிட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து ஏவல் கமிஷனா இருக்கக்கூடாது. 2 சாமிகளால் தான் புதுச்சேரி மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்தார். புதுவை மக்களவை தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் தமிழ்மாறன் மற்றும் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் முருகசாமி ஆகியோரை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். குறிப்பாக 2 சாமிகள் இங்கே அவர்களுக்குள் போடுகின்ற 2 சாமிகளும் போடுகின்ற சண்டையில நமது புதுச்சேரியே இன்றைக்கு பின்தங்கி போயிருக்கிறது. தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் என்று கூறும் தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே உள்ளது என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நலத்திட்டங்கள் செய்வோம் என்று கூறும் கட்சிகள் வந்தபோது ஏன் எதுவும் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார். 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் பங்கேற்றிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அப்போது தமிழகத்திற்கு செய்யாத ஒன்றை, தமிழ் மக்களுக்கு பெற்றுத்தராத ஒரு உரிமையை, நலனை இனிவென்று என்ன செய்வார்கள்? நாங்கள் வந்தா என்கிறார்கள். வந்தபோது ஏன் செய்யவில்லை என்றால் பதில் இல்லை. நாங்கள் வந்தால் இதை செய்கிறோம் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு கட்சிக்குத்தான் தகுதியும் நேர்மையும் உரிமையும் இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. கடவுளே இல்லை என்று சொல்லும் கூட்டணிக்கு வாக்களித்துவிட்டு பிறகு கடவுளே எங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று புலம்பக்கூடாது என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசினார். மதுரை திருமங்கலத்தில் பேசிய அவர் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். கடவுளை நம்புகின்ற அத்தனை பேரும் நமது கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆனால் எதிர்கூட்டணியில் இருப்பவர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லிக்கொண்டு கடவுளையே அசிங்கப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு கடவுளை களங்கப்படுத்துகின்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு இன்னைக்கு கடவுளை அவமதிக்கின்ற ஒரு பேச்சை அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராணுவ வீரர்களின் தியாகத்தை வைத்து பிரதமர் நரேந்திர மோடி ஓட்டு கேட்பது சர்வாதிகாரம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்தார். நீலகிரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ராசாவை ஆதரித்து பேசிய அவர், இந்த நாட்டில் மதத்தின் பெயரால் நடைபெறும் தீய செயல்களுக்கு பிரதமர் மோடியும் ஒரு காரணம் என குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் மக்கள் நீதிமன்றத்தில்
யாரும் கேள்வி கேட்பார் கிடையாது என்று அந்த 13 அப்பாவிகளை கொடூரமாக சுட்டுக் கொண்டார்களே, அவர்கள் சிந்திய ரத்த துளிகள் நீதி கேட்கிறது. அந்த நீதி கேட்கின்ற வழியில் தான் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு ராசா அவர்களை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராகவும். பாஜகவின் தேர்தல் அறிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள நடிகர் ரஜினிகாந்த் அது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். நாகை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் எம் செல்வராசு மற்றும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் ஆகியோரை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகள் இணைப்பு குறித்து திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் எல்லோருக்குமான அரசாக இந்த அரசு செயல்பட்டதா, எல்லோருக்குமான திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறதா என்பது குறித்தும் திரு ரஜினிகாந்த் கருத்து சொன்னால் அது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் அவர் எங்கே பேசுகிறார் அது பற்றியெல்லாம். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது 7000 கோடி ரூபாய் கடனை மோடி அரசு ரத்து செய்யவில்லை என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சித்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், புதுவை அரசின் கடனை ரத்து செய்ய பல்வேறு கோரிக்கைகளை வைத்தும் பிரதமர் மோடி செவிசாய்க்கவில்லை என்றார். மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வளர்ச்சிக்காக என்ன செய்தார்? 7000 கோடி ரூபாய் கடந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில வாங்கி வைத்த கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று நரேந்திர மோடியிடம் கோரிக்கை வைத்தார். ஆனால் நரேந்திர மோடி அதை செவிசாய்க்கவில்லை. இதேபோன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். தமிழகத்தின் எதிர்காலத்தை தமிழக மக்களே முடிவு செய்ய வேண்டும் என்பதே காங்கிரசின் விருப்பம் என்று அதன் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏழை குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்துக்கு பெரும் பணக்காரர்களிடமிருந்து பணத்தை மீட்க உள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நேற்று பரப்புரை மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி, சேலம், தேனி பகுதிகளில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். இறுதியாக மதுரை மாவட்டம் பெருங்குடியில் உள்ள மண்டேலா நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி உரையாற்றினார். அப்போது அவர் தமிழின் கலாச்சாரம் மற்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொன்மை குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியாது என்று விமர்சித்தார். முதலமைச்சரை கட்டுப்படுத்தினால் தமிழக மக்களையும் கட்டுப்படுத்தி விடலாம் என்று மோடி விரும்புகிறார் என்று அவர் கூறினார். தமிழக மக்களின் உணர்வுகளையோ பெரியார், காமராஜர், கருணாநிதி ஆகியோரின் கருத்துக்களையோ மோடி உணர்ந்து அவர் குற்றம் சாட்டினார். மேலும் RSS அமைப்பு மூலம் தமிழகத்தின் எதிர்காலத்தை முடிவு செய்து விடலாம் என்று கருதுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். We want the people of Tamil Nadu to decide their future. They want an organization from Nagpur to decide the future of the Tamil people. They obviously have not read the history of the Tamil people. They have not read the great authors, the great thinkers of this state. They do not understand what Periyar ji said, what Karunanidhi ji said, Kamaraj ji said, and they certainly don't understand the spirit of the Tamil people. 5 ஆண்டுகளாக மக்களுக்கு மோடி அநீதி இழைத்துள்ளதாகவும் ஏழை மக்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் திட்டம் நிச்சயம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதற்காக நடுத்தர மக்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படாது என்றும் பெரும் தொழிலதிபர்களிடமிருந்து பணத்தை மீட்டு பயன்படுத்துவோம் என்றும் ராகுல் காந்தி விளக்கமளித்தார். Mr. Narendra Modi has said that the money for the Nyay scheme will come from the middle class. And I want to make it absolutely crystal clear to every single person in the middle class. The money is not going to come from you. Mr. Narendra Modi has been giving thousands and thousands of crores of rupees to his favored few. Anil Ambani, Mehul Choksi, Nirav Modi, Lalit Modi, Vijay Mallya. That is where the money is going to come from. There is no shortage of money in this country. GST முறை எளிதாக்கப்படும் என்றும் தொழில் தொடங்குவதற்கான கட்டுப்பாடுகள் அகற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஓராண்டிற்குள் 22 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். பஞ்சாயத்து அளவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
மதுரையில் ராகுல் காந்தி பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தமிழ் இனத்திற்கு பாஜக மிகப்பெரிய சவாலாக திகழ்வதாக குற்றம் சாட்டினார். சர்வாதிகார பாதையில் செல்லும் பாஜகவை வரும் தேர்தலில் மக்கள் தோற்கடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நம்முடைய ஜவான்களுடைய பலியான எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதை எப்படி பாதுகாப்பான நாடாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். ஆக பொருளாதாரம் சரிந்தது, சமுதாய அமைதி குலைந்தது, இந்திய பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்புக்கு பேராபத்து வந்திருக்கிறது. இந்த அரசு ஏன் இருக்க வேண்டும்? இந்த அரசு இனி ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. இந்த அரசு சர்வாதிகார பாதையிலே போய்கொண்டிருக்கிறது. தேர்தலிலே வெற்றி பெற்றவர்கள் தான் காலப்போக்கிலே சர்வாதிகாரிகளாக மாறிவிடுகிறார்கள். வரலாற்றிலே பல உதாரணங்கள் இருக்கின்றன. கடைசி உதாரணமாக நரேந்திர மோடி இருக்கட்டும். இதற்கு பிறகு தேர்தலிலே வெற்றி பெற்ற எவரும் சர்வாதிகாராக மாற முடியாது, இந்தியாவிலே மாற முடியாது என்பதை தெளிவாக நீங்கள் உலகுக்கு உணர்த்துவதற்கு சரியான வாய்ப்பு இங்கே கிடைத்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு நாடக கூட்டணி என தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியின் திமுக வேட்பாளர் கனிமொழி விமர்சித்தார். தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களின் பரப்புரையின் போது நடந்த சுவாரஸ்யமான சில நிகழ்வுகளை தற்போது காணலாம். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட கனிமொழி மதம் மற்றும் சாதியின் பெயரால் பாஜக கலவரத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு நாடக கூட்டணி எனவும் விமர்சித்தார். நம்ம தேர்தல் அறிக்கையும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று இருக்கிறோம். நம் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையிலும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு ரத்து என்று அறிவித்திருக்கிறோம். இது உண்மையான கூட்டணியா? பிஜேபியும் அதிமுகவும் நடத்தக்கூடிய நாடகம் என்பது கூட்டணியா என்று நாம் சிந்தித்து பார்த்து இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். அதிமுக கூட்டணியை சீண்டியவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போனதாக விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் பேசினார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினார். வன்னியர் சமூக இடஒதுக்கீடு போராட்டத்திற்கு உயிர் நீத்து போராடியவர்களின் குடும்பத்திற்கு என்ன செய்தார் ராமதாஸ் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பினார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் பரப்புரை செய்த அவர் அதிமுக கூட்டணி பற்றி ராமதாஸ் மற்றும் அன்புமணி பேசிய செல்போன் உரையாடலை பொதுமக்களுக்கு மைக் முன் வைத்து கேட்கச் செய்தார். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு ஆதரவாக அவரது மகள் சரையு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நந்தனம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் வீடு வீடாக சென்று அவர் வாக்கு சேகரித்தார். சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திருமாவளவனுக்கு ஆதரவாக அவரது தாய் பெரியம்மாள் அரியலூர் செந்துறை பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். மகனின் வெற்றிக்காக வீதி வீதியாக சென்று அவர் வாக்கு சேகரித்தார். உங்க வாக்கு யாருக்கு? உங்கள் சின்னம், உங்கள் சின்னம். வாக்குறுதிகளை நிறைவேற்றாத கட்சிகளை தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க கூடாது என நடிகர் கார்த்திக் கருத்து தெரிவித்தார். நெல்லை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து பேசிய அவர் அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை உறுதிமொழியாக கொடுக்க வேண்டும் என்றார். எதற்கெடுத்தாலும் வரி போடுவதாக பாஜகவை நடிகர் செந்தில் விமர்சித்து பேசினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் அமமுக வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர் இனி வரும் காலங்களில் மனைவியிடம் பேசினால் கூட வரி வசூலிக்கும் நிலைமை வரும் என்று நகைச்சுவையாக தெரிவித்தார். மெடிக்கல்ல ஏதாவது வாங்கின வரி, கடையில ஏதாவது வாங்கின வரி, பேனா வாங்கின வரி, இந்த பிள்ளைங்க பென்சில் வாங்கின வரி, நோட்டு வாங்கின வரி, இப்படி ஜனவரி பிப்ரவரின்னு மாறி மாறி தள்ளுறாங்க. நல்ல வேலை கொண்டாடி கூட பேசினா வரி இல்லை வரின்னு சொல்லாம போயிட்டாங்க. திருவண்ணாமலையில் அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்ட தேர்தல் பரப்புரையில் எந்தவித கவலையும் இன்றி மூதாட்டிகள் நடனமாடியதை பலரும் வியப்புடன் கண்டு சென்றனர். திருப்பூரில் திமுக மாவட்ட செயலாளர் செல்வராஜின் வீட்டு வாசலில் இளைஞர்கள் சிலர் திமுகவினர் ஓட்டு கேட்டு வரவேண்டாம் என போஸ்டர் ஒட்டிச் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை கொண்டு அந்த இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வேட்பாளர் ரமேஷ் என்பவர் காந்தி போன்று வேடமிட்டு நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். திருப்பூர் பெரிய கடை வீதியில் அமைந்துள்ள பள்ளிவாசலில் இஸ்லாமிய மக்களின் வாக்குகளை குறிவைத்து அரசியல் கட்சியினர் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு பரப்புரையில் ஈடுபட்டனர். தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். நாமக்கல் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் காளியப்பன் தனது ஆதரவாளர்களுடன் பேட்டை பள்ளிவாசலில் வாக்கு சேகரித்த போது அங்கு இருந்த இளைஞர்கள் அவரை ஓட்டு கேட்கக்கூடாது என்று கோஷமிட்டனர். பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள தாங்கள் இங்கு ஓட்டு சேகரிக்க கூடாது என்றனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பாக காணப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அமமுக நிர்வாகிகளிடம் ஜெயலலிதா எப்படி இறந்தார் என பெண்கள் கேள்வி எழுப்பியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அமமுகவினரிடம் பெண்கள் கேள்வியை எழுப்பும் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் சந்திரகுமார் குடும்பத்துடன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். காங்கேயம் சாலை, பூ மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகடையாக சென்று வாக்கு சேகரித்தார். இப்பிரச்சாரத்தில் வேட்பாளரின் மனைவி, உறவினர்கள் என குடும்பத்தினர் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோல் பல்வேறு வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர்.